வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய, நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறான செய்கை குறித்து இன்றைய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, அதிக சுத்தம் ஆபத்தானது. அதிக சுத்தம் ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு பார்ப்போம். பொதுவாக நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய வைரஸ்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய உடலில் இயற்கையாகவே அவை பொதிந்து கிடக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய தவறான வைரஸ்கள், பாக்டீரியாக்களை எல்லாம் சண்டை போட்டு அவை நம்முடைய உயிர் உணர்வுகளை எல்லாம் அதிகப்படுத்துறதுக்காக அந்த வைரஸ்கள் இயற்கையாகவே நம்மளோட உடல்ல இருக்கு. ஆனால் நாம என்ன செய்யறோம், இன்னைக்கு நிறைய பொதுவாக அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமே கூட, அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு, அதுக்கப்புறமும் கூட நிறைய என்ன பண்ணுறோன்னா, நிறைய சானிடைசர்ஸும் இந்த ஃபினாயில் போன்ற மற்ற எல்லா விஷயங்களையும் நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அடிக்கடி வீட்டை துடைக்கிறோம், சுத்தம் பண்ணுறோம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்றோம். இந்த கொசு மருந்து நிறையா அடிச்சுக்கிறோம். இப்போ இதெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போனால், நமக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கையாக உருவாகக்கூடிய நல்ல வைரஸ்கள் இருக்கு இல்லையா, பாதுகாப்பான வைரஸ்கள், நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய வைரஸ்கள், இவற்றையெல்லாம் நம்முடைய சுவாசம் மூலியமாகவோ அல்லது நம்முடைய கைகளில் சானிடைசர் தடவுறது மூலியமாகவோ, அவற்றை ஸ்மெல் பண்றது மூலியமாகவோ அல்லது காற்று வழியாகவோ நம்முடைய உடல் உறுப்புகளில் அது சேரும் பொழுது அவை ஆட்டோமேட்டிக்கா இந்த கிருமி நாசினிகளால பாதிக்கப்பட்டு செயலிழந்து விடுகின்றன. அவை செயலிழக்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய நோய் உருவாக்கக்கூடிய வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் உள்ள போகும்போது நம்முடைய உடல்ல ஈஸியா செட்டில் ஆகி நிறைய நோய் தாக்குதல்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. நம்ம சுத்தமா இருக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் சோப்பு போட்டு கழுவிக்கிட்டே இருக்கிறதும், எப்ப பார்த்தாலும் சானிடைசர்ஸ் யூஸ் பண்றதும், எப்பவுமே ஃபினாயில் போன்ற விஷயங்கள், இப்போ ஒரு சில இடங்கள் மருத்துவமனைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஃபினாயில் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அது நோய் வராம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறது தான். ஆனால் நோய் இல்லாதவர்கள் செல்லும் பொழுது, அவர்கள் அதை இன்ஹேல் செய்யும் போது, ஸ்மெல் பண்ணும்பொழுது, நோய் எதிர்க்கக்கூடிய பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் அவற்றால் செயலிழக்க செய்யப்படுகின்றன என்பது ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது எதனால இந்த ஆராய்ச்சி செய்தாங்க அப்படின்னு சொன்னா, சளி பிடிக்கிறது, அடிக்கடி சளி பிடிக்கிறது, நான் போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன். அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கான காரணங்களை கண்டறியும் போது இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிகமான கிருமி நாசினிகளை நாம் பயன்படுத்துவதை கொஞ்சம் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. அதிகமான கிருமி நாசினிகள்ன்ற வகையில பாத்தீங்கன்னா, அவற்றை மருந்தா மட்டும் பயன்படுத்தல, நம்முடைய அழகு பொருட்களாகவும், மேக்கப் திங்ஸ்லயும் நிறைய இருக்கு. நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல, ஃபேஸ் பவுடரு, எல்லாத்துலேயுமே நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அளவுக்கு அதிகமாக அதை பயன்படுத்தி அவற்றை நம்ம சுற்றிலும் இருக்க செய்யும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை தரக்கூடிய வைரஸ்களும் பாதிக்கப்படுகிறது. இயற்கையில் நமக்கு உதவக்கூடிய நல்ல வைரஸ்களும் பாதிக்கப்படுகிறது. நாம் ஏதோ நோயை விரட்டுறதுக்கு முயற்சி செய்ய போய் நோயை வருவித்துக் கொள்வதற்கான வேலையை செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்கிறோம். எனவே எச்சரிக்கையாக இருப்போம். அதிகமா சுத்தம் பண்ணி, அதிகமாக தொடச்சி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறது நல்லதுதான். ஆனா அதன் மூலியமாக நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலும், நம்மை ஆற்றல் படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களும் அவற்றின் மூலமாக செயலிழந்து விடக்கூடாது. அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பேணுவோம். அடிக்கடி சளி பிடிப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். நிறைய பேர் இந்த லேப்ல அதில் ஒர்க் பண்றவங்க, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் தும்மல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய காரணமாகவே பார்க்கப்படுகிறது. இது ஒரு ஆராய்ச்சி குறிப்பினுடைய ஒரு சிறிய விளக்கத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது எச்சரிக்கையாக நடந்து கொண்டு நம்முடைய கிருமி நாசினிகளை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக, நிறைய நம்ம கரையான் மருந்துல இருந்து கரப்பாம்பூச்சில இருந்து எல்லாத்துக்குமே கிருமி நாசினிகளை பயன்படுத்துகிறோம். அவற்றை பயன்படுத்தும் பொழுது இப்ப நிறைய சொல்லுவாங்க, பேட் ஸ்மெல் வராத, அதனுடைய தாக்கம் இல்லாம சென்ட்டு கலந்தெல்லாம் கொடுக்குறோம். எப்படி கலந்து கொடுத்தாலும் அது நம்முடைய உள்ளே செல்லும் பொழுது நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை குறைக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்படுகின்றன. அதிலிருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
எனவே எச்சரிக்கையாக பயன்படுத்தி நம்முடைய நோய் ஆற்றலை, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அடிக்கடி கை கழுவுங்க, சானிடைஸ் பண்ணுங்கலாம் சொல்றோம் இல்லையா. சிறு பிள்ளைகளுக்கான நோய் ஆற்றல் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாகத்தான் இருக்கும். அது இன்னும் இது மாதிரிலாம் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அவை இன்னும் குழந்தைகளை பலவீனப்படுத்தும். எனவே கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துவோம். இந்த எல்லாமே ஒரு எச்சரிக்கை பதிவு தான். நம்ம பயன்படுத்துவோம், ஆனால் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி நமக்கு நாமே துன்பத்தை வருவித்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு இந்த வாரம் முழுக்க நிறைய பேர் ஒரு சின்ன நிறைய வலி, கை கால் அடிபட்டு நிறைய துன்பப்படுகிறதெல்லாம் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கேன். அதனால இதுக்கு ஒரு நல்ல மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, இந்த வாரம் ஃபுல்லாகவே உளுந்தை பற்றி நம்ம செய்வோம். அதுவும் குறிப்பாக கருப்பு உளுந்து, இந்த பிளாக் கிராம் கருப்பு உளுந்து மிக ஆற்றல் நிறைந்தது. எலும்புகளுக்கு உறுதி அளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான உணவுப் பொருள் உளுந்து. இதில் மாற்று கருத்தே கிடையாது. உளுந்து சாப்பிட்டா உறுதியாக இருக்கலாம். எனவே கருப்பு உளுந்து குறிப்பாக எவ்வளவு அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ள முடியுமோ சேர்த்துக்கொள்வோம். வாழ்க்கையில் எலும்புகளோடு நம்முடைய வாழ்க்கையும் உறுதிப்படுத்திக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.